அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம ஒரு 40 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்ம பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணணும், கை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறது, ஃப்ரண்ட் போர்ஷன் பட்டி ரெண்டுமே வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல்லைக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம பேக் போர்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அதுக்காக நான் அந்த கை சைடு வந்து கட் பண்ண பகுதி இருக்குல்லை, அந்த இடத்துல வந்து நான் பேக் போர்ஷனை இந்த மாதிரி கிராஸில் வந்து நான் போடுறேன். அந்த இடத்துல பிரிண்டட் வந்து இருக்குது, லெட்டர்ஸ் வந்து இருக்குது. அது இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து போயிடும். அதனால் அது தள்ளிட்டு நம்ம கட் பண்ண முடியாது. அதே இடத்துல நான் அப்படியே வந்து கட்டிங் போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பேக் போர்ஷனில் இருக்கிற ஷோல்டர், நெக்கு பகுதி, ஆம்ஹோல் சைடு எல்லாமே நம்ம எப்பயும் போல் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்பு சுற்றளவு சைடில் மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுப்போம். எல்லா ப்ளவுஸுகளுக்குமே நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்து வந்து எடுப்போம். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் போர்ஷனை விட ஃப்ரண்ட் போர்ஷன் நான் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பேக் போர்ஷனோட முதுகு பக்கம் இருக்கு பார்த்திங்களா, கழுத்து பகுதி, அந்த இடத்துல என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே 15 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுற்றிலும் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நமக்கு பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக்கு வந்து நமக்கு 2 இன்ச்சு வந்து நம்ம கம்மியாக எடுப்போம். இப்போ இது 40 சைஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு பேக் நெக்கு 9, ஃப்ரண்ட் நெக்கு 7 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாண்டர்டான அளவு. இதில் வந்து நம்ம பேக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அவங்க கம்மி பண்ணி கேட்கல, அதனால் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து 7 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரண்ட் நெக்கு 7 அப்படிங்கிறப்ப நம்ம மேலேருந்து மார்க் பண்ணும்போது 1/4 இன்ச்சு வந்து நம்ம சேர்ப்போம். அந்த 1/4 இன்ச்சு சேர்த்து நான் 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ரவுண்டு வந்து போட்டுடலாம். இந்த ரவுண்டு வந்து அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து வரையலாம். நல்லா யூ மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம 1/2 இன்ச்சில் வச்சு வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு அந்தளவுக்கு டீப்பாக வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் 1 இன்ச்சு வரைக்கும் அந்த கர்வ் வந்து எடுக்கலாம். இப்போ நம்ம பேக் போர்ஷன் எடுத்துட்டோம். அதே மாதிரி மார்பு சுற்றளவை மார்க் பண்ண இடத்துலையும் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் சைட்லேயும் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி நம்ம அந்த ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஆம்ஹோல் சைடில் 1/2 இன்ச்சும் மார்பு சுற்றளவுக்கிட்ட 1/2 இன்ச்சு நம்ம வெளியில் தள்ளும்போது நமக்கு ஷோல்டர் வந்து இறங்காமல் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரண்ட்டோட உயரம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட்டோட உயரம் நார்மலாக நம்ம பேக்கு என்ன அளவு எடுப்போமோ அதே அளவு தான் நம்ம இதுக்கும் வந்து எடுக்கணும். இப்போ நமக்கு நார்மலாக இப்போ 40 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு பேக்கோட உயரம் 14 அப்படிங்கிறத எடுப்போம். அப்போ நமக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து அதே 14 அப்படிங்கிறது எடுக்கிறது வந்து நமக்கு சரியாக வந்து இருக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம இறக்கம் வச்சுருக்கோம். அப்போ ஃப்ரண்ட்லேயும் வந்து 1 இன்ச்சு இறக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நமக்கு அந்த 14 இன்ச் அப்படிங்கிறதே வந்து சரியாக வந்து இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து நான் 1 இன்ச்சு வந்து அதிகப்படுத்துகிறேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஒரே அளவு 37 இன்ச்சு அப்படின்னு நம்ம வந்து போன வீடியோலேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். இவங்களுக்கு அந்த நடுமார்பு சுற்றளவு மட்டும் வந்து 40 இன்ச்சு. ஒருத்தவங்க வந்து இந்த நடுமார்பு சுற்றளவு அப்படின்னா என்ன, அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம நார்மலாக மார்பு சுற்றளவு வந்து நம்ம எங்கே எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்குளுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு கீழே 2 கைக்கும் கீழே வந்து நம்ம ஒரு ரவுண்டு வந்து
சுற்றளவு வந்து எடுப்போம். அதை தான் நம்ம வந்து மார்பு சுற்றளவு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த நடுமார்பு சுற்றளவுனா நம்மளோட செஸ்ட்டோட சென்டர் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம சுற்றலும் எடுக்கும்போது நமக்கு அளவு வந்து அதிகமாக இருக்கும். அந்த அளவு தான் நான் வந்து நடுமார்பு சுற்றளவு அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து சைஸ் பெருசாக இருக்கும்போது நமக்கு அது அதிகமாக வந்து இருக்கும், அளவு வந்து அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம மார்பு சுற்றளவே வச்சோம்னா நமக்கு சரியாக வராது. அதனால தான் நான் வந்து இந்த நடுமார்பு சுற்றளவு என்ன அளவு இருக்கோ அதை தான் நான் வந்து ப்ளவுஸோட சைஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 14க்கு பதிலாக நம்ம 15 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணுறது 14, அடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறது 15. இப்போ நான் வந்து 14 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அடுத்து ஃப்ரண்ட்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் வந்து நம்ம 15 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 4 + 1 5 இன்ச் வந்து நம்ம எடுக்கிறோம். சைடில் வந்து 5 + 1 6 இன்ச் வந்து நம்ம எடுக்கிறோம். இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு அளவு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதே மெஷர்மெண்ட்டு தான். இந்த மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர் உள்ளவங்களுக்கு எந்தெந்த அளவுகள் வந்து நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ண 3 லைனையும் நம்ம அப்படியே சேர்த்து வந்து வரைஞ்சி விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதே அளவில் அப்படியே நம்ம டாட் பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு வந்து டாட் வந்து அவங்களுக்கு அளவு வந்து பத்தாது. அதனால் 15 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நார்மலான கப் சைஸ் உள்ளவங்களுக்கு நம்ம இந்த 14 அப்படிங்கிறது சரியாக வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்லை. இவங்களுக்கு வந்து நார்மல் சைஸை விட சைஸ் வந்து பெருசு அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ 14க்கு பதிலாக 15 இன்ச் வச்சு நம்ம அதையும் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம வந்து டாட் வந்து மார்க் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக இப்போ 40 இன்ச் அப்படிங்கிறப்ப நம்ம 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 இன்ச் வரும். அது கூட 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 4.25 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் லைன்லேருந்து நம்ம 4.25 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படி டாட் வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த 4.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவு வந்து நமக்கு இருக்குது. இப்போ சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1.5 இன்ச்சு தேவைப்படும் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சுங்கிறத சைடில் மார்க் பண்ணியிருக்கோம். சென்டரில் அந்த 4.25 இன்ச்சு மார்க் பண்ணதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனு. இதிலிருந்து தான் நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ டாட் வந்து நான் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து டாட் வந்து எடுக்கிறேன். 1.25 அப்படிங்கிறப்ப நம்ம சென்டரில் வந்து இப்போ லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் 1.25 எடுக்கணும். அப்போ நமக்கு மொத்த அளவு வந்து 3.5 இன்ச்சு வந்து நமக்கு வரும். நார்மலாக நம்ம வந்து 3 இன்ச்சு வந்து எடுப்போம். இந்த ப்ளவுஸுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா. இப்போ 2 பக்கமும் 1.25 மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாச் வந்து நம்ம போட்டோம். நம்ம போட்ட நாச்சில் இருந்து 3.5 இன்ச்சு உயரத்துக்கு நம்ம டாட் வந்து வரையலாம். 3.5 இன்ச்சு நம்ம போட்ட நாச்சில் இருந்து டாட்டோடைய உயரம் வந்து 3.5 இன்ச்சு அளவில் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ஒரு லைனும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம 3 இன்ச்சு உயரம் வந்து நம்ம வைப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த முழு உயரத்தையும் நம்ம வந்து 1 இன்ச்சு வந்து இறக்கியிருக்கோம். அப்போ இந்த டாட்டோட அளவு அதே 3 இன்ச்சு அப்படி வச்சோம்னா நமக்கு ரொம்ப கீழே இறங்கி இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இந்த 1/2 இன்ச்சு நம்ம மேலே சேர்க்கும்போது நமக்கு கப் சைஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் டாட் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து 1/4 இன்ச்சு கீழே தள்ளி நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் டாட் வந்து நம்ம பிடிக்கணும். அதே மாதிரி 3வது டாட் வந்து மெயின் டாட்டுடைய எண்டில் இருந்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு நம்ம ஒரு நாச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ கீறி விட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அந்த லைன் வந்து நமக்கு விழுந்திருக்கும். அந்த இடத்துல மெயின் டாட்டில் இருந்து 2 இன்ச்சு கேப்பில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாட்டுக்கான அளவு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். கீழே இருந்து 3.5 இன்ச்சு உயரத்தில் 3.5 இன்ச்சு அகலத்தில் டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன எடுப்போம், 3 இன்ச்சு அப்படிங்கிறது நார்மலாக எடுப்போம்.
இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் 3.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கு வந்து 7, ஃப்ரண்ட் சைடு வந்து 4, 11 இன்ச்சு. மொத்த அளவு வந்து நமக்கு உயரம் வந்து 15 இன்ச்சு. 15ல் 11 போச்சுன்னா நமக்கு 4 இன்ச்சு வந்து நம்ம பட்டி வந்து வைக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இது வந்து ஏற்கனவே நம்ம பேக்கில் வந்து 1 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் 1 இன்ச்சு இறக்கம் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து 3க்கு பதிலாக 3.5 இன்ச்சு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பட்டிக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பட்டியோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பேக் போர்ஷன் கட் பண்ணும்போதே பேக்கில் வந்து 9.5 இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் வந்து 9 இன்ச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃப்ரண்ட்டில் 9 கூட 2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சைடு பட்டியோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான். இப்போ ஆம்ஹோலோடைய உயரம் வந்து நம்ம 6 இன்ச் எடுத்திருக்கோம். சைடு வந்து 5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு 6 + 5 11 இன்ச்சு. அப்போ நமக்கு பேக்கோட உயரம் 15 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 15ல் இந்த 11 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 4 இன்ச்சு வந்து பட்டிக்கு நமக்கு தேவைப்படும். சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு 4 இன்ச்சு இருந்தால் சரியாக வந்து இருக்கும். அந்த 4 இன்ச் அப்படிங்கிறத நம்ம பட்டியோட சைடு உயரமாக எடுத்துக்கலாம். அது கூட 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நம்ம சைடில் 5 இன்ச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 + 1 4.5, சைடில் வந்து 4 + 1 5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ இந்த வளைவு வரைவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்போ ஃப்ரண்ட்டு வந்து 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு இருந்தது. அதே 3.25 இன்ச்சுங்கிறத நம்ம பட்டிக்கிட்டையும் சைட்லேருந்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 3.5 இன்ச்சு வந்து எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம 3 இன்ச்சு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ 3 + 1 4 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம சென்டரில் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டை விட அந்த வளைவு வரைகிறது வந்து ஒரு 1/2 இன்ச்சு வளைச்சி வெட்டினீங்கன்னா சரியாக வந்து இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் வந்து பட்டியோட அகலம் வந்து பட்டியோட உயரம் வந்து நம்ம அதிகமாக வந்து வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கம்மியாக வந்து வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக நம்ம ஃப்ரண்ட்டில் 3 சைடில் வந்து 2 அப்படிங்கிறது எடுத்திருப்போம். இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம பேக்கில் வந்து நம்ம 1 இன்ச் வந்து அதிகமாக எடுத்துருக்கிறதுனால நம்ம பட்டியிலையும் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதனால தான் இந்த டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 40 சைஸ், அதாவது மார்பு சுற்றளவு 37, இடுப்பு சுற்றளவு 37, நடுமார்பு சுற்றளவு வந்து 40 இன்ச்சு இருக்கிற உங்களுக்கு வந்து நம்ம எப்படி ப்ளவுஸில் வந்து எந்தெந்த அளவுகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத 2 வீடியோவாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் என்னோடய வீடியோஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.